தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எவ்ரி நியூ பிகினிங் கம்ஸ் ஃப்ரம் சம் அதர் பிகினிங்ஸ் எண்ட். ஸோ வி தேங்க் ஃபார் த பாஸ்ட் 2024 அண்ட் வெல்கம் 2025. விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் 2025. ஈச் இயர் இஸ் எ கிஃப்ட் தட் ஹோல்ட்ஸ் ஹோப் ஃபார் நியூ அட்வென்ச்சர்ஸ். நான் தாயம்மா சேனலை கொரோனாவில் 2020 ஆரம்பித்தேன். ஆனால் நான் எந்த பதிவுமே போடலை. 2024 தான் நான் இந்த சேனலில் பதிவுகள் போட ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு யூடியூபே ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. என்னென்னா, இந்த வருஷம் 2024 நீங்கள் என்னெல்லாம் யூடியூப்பில் சாதிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, தட்ஸ் எ ரேப் ஃபார் 2024. ஹியர்ஸ் எ லுக் பேக் அட் ஹவ் யூ ஹேவ் க்ரோன் ஆஸ் எ கிரியேட்டர். ரிமெம்பர் டு செலிப்ரேட், ஷேர் யுவர் ஹைலைட்ஸ் அண்ட் தேங்க் யுவர் கம்யூனிட்டி ஃபார் தியர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா 2024 யூடியூப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். 2024 எனக்கு நிறைய கிராமங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் திருக்கோயில்களுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிதுங்க. அப்போ தான் நான் நினச்சேன், நாம் ஏன் யூடியூப்பில் பதிவுகள் போடக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த கோயிலுக்கு போகிறது எப்படி, அந்த கோயிலில் என்னென்ன விசேஷம், போகிற வழிகளில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும், சமூக கருத்துக்கள் பற்றியும், இயற்கையை பற்றியும் நான் பதிவுகள் போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி லாஸ்ட் ஜான்வரி 1 தான் நான் பதிவு போட்டேன். 31 2023 நியூ இயர் கொண்டாடணும். அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு பதிவாக இருந்தது. இப்போ பாருங்கள், மை இயர் ஆன் யூடியூப் 2024 நான் போட்ட வீடியோஸ்க்கு 1276 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 187.3K வியூவர்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்க. இது நவம்பர் 2024 எனக்கு அனுப்பின மெசேஜ். அப்போது நான் 90 அப்லோட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 100 அப்லோட்ஸ் தாண்டிட்டேன். எனக்கு பாருங்கள், லைக்ஸ் கிடச்சிருக்கு, 330 கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, 1352 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, 2268 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய இதயம் கனிந்த தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்க்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. ஏன் யூடியூபராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நம்முடைய கருத்துக்களை 4 பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். யாரோ ஒருத்தருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக எனக்கு அது இருக்குங்க. என்னோடய வீடியோஸ்லேயே டாப் வீடியோ எது அப்படின்னாக்கா, வசந்தகால பூக்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு போட்டிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 பூக்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது மட்டுமே எனக்கு 6581 ஹவர்ஸ் வாட்ச் எனக்கு கொடுத்துருக்குங்க. அதுதான் நான் யூடியூபராக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த முக்கியமான வீடியோங்க. ஏன் அப்படின்னா, யூடியூப் பார்ட்னர் ஆகிறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவரும் 1 இயர்க்குள்ளே நம்ம ரீச் பண்ணியிருக்கணுங்க. அது இருந்தால் தான் நாம் யூடியூப் பார்ட்னருக்கு அப்ளை பண்ண முடியும். இன்னொரு சான்ஸ் என்னென்னா, ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் இல்லையா, அது 90 டேஸில் 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா 1 இயரில் 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். இந்த வீடியோ தாங்க நான் யூடியூப் பார்ட்னர் ஆகிறதுக்கு எனக்கு மிக முக்கியமான ஒரு பதிவாக இருந்திருக்கு. 6581 வாட்ச் ஹவர், அதாவது 4000 வாட்ச் ஹவர் எனக்கு இந்த ஒரு வீடியோவிலே கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட 700 சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு வீடியோலேயே எனக்கு கிடச்சிருச்சுங்க. பூவே கடவுளாக இருக்கும் அதிசயம், நாகலிங்க பூ, வசந்தகால பூக்களின் அழகு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேங்க. வசந்த காலம்னாலே பூக்கள் தாங்க, பூக்களுடைய அழகு தான். மிதமான வெயில் காலம் அது. அதில் பார்த்திங்கன்னா மரங்கள் ரொம்ப பசுமையாக இருக்கும். அப்போ தான் பூக்க ஆரம்பித்து நிறைய பூக்கள் பூத்து குலுங்குங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள்ங்க, ஏப்ரல், மே, ஜூன், இந்த மாதங்களில் நான் கலெக்ட் பண்ண பூக்கள் பற்றின வீடியோவை தான் தொகுத்து நான் இந்த பூவே கடவுளாக இருக்கும் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை போட்டிருந்தேங்க. இதில் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 200 வாட்ச் ஹவர், ஒரு 250 சப்ஸ்கிரைபர் இது தான் இருந்தாங்க.
போட்ட அடுத்த நிமிஷமேங்க, அடுத்த நாளே ஒவ்வொரு நாளைக்கு 1000 வியூஸ் எனக்கு போக ஆரம்பிச்சிதுங்க. ஒரு நாளைக்கு 10 வாட்ச் ஹவர் எனக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நான் யூடியூப் பார்ட்னர் ஆகிறதுக்கு. என்னுடைய டாப் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரி கற்றாழை வீட்டு வாசலில் கட்டுவது திருஷ்டிக்கா அழகுக்கா ஆழிப்பேரலைக்கான்னு சொல்லி போட்டிருந்தேங்க. அது வந்து எனக்கு லைக்ஸ் வந்து ஒரு வீடியோவுக்கு கிடைச்ச லைக்ஸு 69 லைக்ஸ் கிடச்சிதுங்க. ஆனால் வந்து எனக்கு 3 மில்லியன் வியூஸ், அதாவது இந்த 90 டேஸில் 3 மில்லியன் வியூஸ், அப்படி இல்லைன்னா 1 இயரில் 10 மில்லியன் வியூஸ், அந்தளவுக்கு எந்த ஷார்ட்ஸுமே போகலைங்க. எனக்கு ஃபுல்லாகவே யூடியூப் பார்ட்னர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது நான் போட்ட லெங்க்தி வீடியோஸ் தாங்க. ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு வந்து நல்லது தாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நமக்கு நடக்கும். என்னோடய வாழ்க்கையிலையும் நிறைய நல்லவைகள் நடந்தன. அதனால் தேங்க்யூ 2024. ஓகே சொந்தங்களே, நாம் 2025 ஹாப்பியாக வெல்கம் பண்ணுவோம். இந்த வருஷம் எல்லாருக்கும் அவங்க நினச்ச விதத்தில் அழகான லைஃப் அமையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அதே மாதிரி யூடியூப்க்கும் என்னோடய தேங்க்ஸை இந்த 2025 நான் சொல்லிக்கிறேன். மறுபடியும் இந்த தாயம்மா சேனலோட தமிழ் சொந்தங்களுக்கு, என்னுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு, வியூவர்ஸ்க்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.